ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடிப்பட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விதைகள்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து கருணக்கிழங்கு செடி வளர்க்க போகிறேன். ஏற்கனவே வளர்த்தது ஒரு செடி காமிக்கிறேன். 3 செடி நட்டு வச்சேன். அதில் ஒரு செடி நல்லா வந்திருக்காங்க. இதுதான் பழைய கிழங்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நட்டு வச்சிடலாம், அழகாக வளரும். இதில் வந்து இது வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பழைய கிழங்குன்னு போட்டு வைக்கிறோம்ல, ஏன்னா எப்போவுமே பழைய கிழங்கு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கிறதில்ல. சிலது முளைப்பு வந்துடும், அதை அப்படியே எடுத்து ஊண்டி வச்சோம்னா அழகாக வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உள்ளதை எல்லா செடியும் முளைக்குங்கிற மாதிரி தெரியாது, ஆனால் எப்படி இந்த 2-3 இதில் வந்து ஏதாவது ஒரு முளைப்பு வந்து சூப்பராக வந்துடும். இது ரெண்டும் வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், இது 2 வேஸ்ட் ஆகிடுச்சு. இதை வச்சுட்டு இந்த 3 இது வைக்கலாம். இன்னொரு விசேஷம் என்னென்னா, வெண்டைக்காய் விதை வாங்கிட்டு வந்து முளைக்க வைக்கிறக்காண்டி ஊண்டி வச்சுருந்தேன். இதில் எதுவும் வரல, அப்படியே இருக்காங்க. 2 இதுலேயும் ஊண்டி வச்சுருந்தேன். இன்னுமே ஊண்டுவோமே நினச்சி சும்மா போட்டுருந்ததில்ல. இங்கே வருங்க எப்படி முளைச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு. அதனால் இதெல்லாம் எடுத்து தனியாக முளைச்சதெல்லாம் தனியாக எடுத்து இந்த தொட்டியில் எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் என்ன செடின்னு சும்மா எல்லாம் போடுறது, விதைகள் போட்டு வைக்கிறது. வளர்ந்தால் மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் என்ன செடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வளர்ந்தோன்னு தான் இதெல்லாம் தெரியும். இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், இது மண் எடுத்துகிட்டு வந்தேன். தோட்டத்து மண் தான். தோட்டத்து மண் எடுத்துகிட்டு வந்ததில் எது வளர்கிறாங்களோ இல்லையோ பாருங்கள். நம்மளுடைய மண்புழு வந்திருக்காங்க. அதில் மண்புழு இப்போ வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்காங்க, இப்போ தான் பார்த்தேன். வாங்கப்பா, இதில் இருக்காங்க. இங்கே பாரு, உள்ளக்க இருக்காங்க. வரமாட்டிங்களா? உள்ளக்க இருக்கீங்களா? இதுக்குள்ள இங்கே பாருங்கள், மண்புழு இருக்காங்க. இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் என்னென்னமோ பெட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இப்போ வந்து செடிகளுக்காண்டி மண்புழு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுகளுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மண்ணுகள்லாம் வச்சு இதை கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மண்புழு இருக்கிறனால நல்லா பார்த்துக்கிறேன். மண்புழு இருக்காங்களா, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு வந்து மண்புழு உரமாயிரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேனா என்னங்கிறது தெரியலை. இவங்க எல்லாத்தையும் மண்புழுவை தான் இப்போ வந்து தொட்டியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். செடிகளுக்கு மண்புழு உரம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த இது போதும். யாரும் ஓடிக்கிட்டே இருப்பார். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடைய விதைகள்லாம் சச்சின் தான், அவர் தான் ஓடுறார். ஓடிக்கிட்டு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.